எந்த டிஷ் பண்ணாலும் இந்த ப்ரெட்டோட கார்னர்ஸை தான் கட் பண்ணி முதல்ல எடுத்துருவாங்க. இந்த டிஷ்ஷில் வந்து இதுதான் ஹீரோ. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அகலமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு பொடி, இதெல்லாத்தையும் ரஃபாக கலந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு லிக்விடாக இருக்கட்டும். அப்படின்னா தான் ப்ரெட்டை வந்து டிப் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த நடுவில் உள்ள சென்டர் பார்ட்டை வந்து க்ரம்ஸ்க்கு ரெடி பண்ணி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் டாஸ் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே உதிராது. எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். 2 பக்கமும் பரட்டி விட்டு நல்லா செவக்க எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். சப்போஸ் எண்ணெய் குடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சாஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகமக்கட்டும். வாழ்க வளமுடன்.